ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ரியா சேனல். லைவ் ஸ்ட்ரீமிங்கில் நான் பார்த்த தரமான ஒரு விஷயத்தை பற்றி தான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 இன்னைக்கு ரம்யா ஜோ பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ் விக்ரம் கிட்ட உட்காந்துட்டு, நான் இந்த ஆடல் பாடல் ஃபீல்டில் ரொம்ப நாள் இருந்துட்டேன். ஸோ நிறைய விஷயங்கள் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கப்புறம் நான் இந்த பிக் பாஸ் முடிச்சுட்டு போயிட்டு நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரில. ஆனால் வந்து எனக்கு ஆங்கரிங்கிறது ரொம்ப விருப்பமான ஒரு விஷயம். ஆனா அதை பண்ண எனக்கு ஒரு தயக்கம் இருக்கு. என்ன தயக்கம்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இங்கிலீஷ் பேச வராது. அது என்னோட ஒரு பெரிய நெகட்டிவா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷமே விக்கல்ஸ் விக்ரம் ஒரு தரமான அட்வைஸை ரம்யா ஜோக்கு கொடுத்தாரு. அது ரம்யா ஜோக்கு மட்டும் இல்ல, நம்மள நிறைய பேருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவர் என்ன சொன்னாருன்னா, உங்ககிட்ட இருக்கிற ஒரு நெகட்டிவ்னு நான் பார்க்கறது தயக்கம் மட்டும்தான். மற்றபடி எனக்கு இங்கிலீஷ் பேச தெரில, இல்லைனா வந்துட்டு எனக்கு பாட்டு பாட தெரில அப்படி சொல்கிற எல்லா விஷயமுமே உன்னுடைய பாசிட்டிவாக உன்னுடைய ஸ்ட்ரென்த்தாக தான் நான் பார்க்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் சுனிதாவை எடுத்துக்கோ. உங்களுக்கு தமிழ் பேச தெரியாது அப்படின்னு உட்காந்து அது நெகட்டிவ்னு நினச்சிருந்தா அவங்க இவ்வளோ பெரிய ஆளாக வந்திருக்க முடியுமா? குக்வித் கோமாளியில் ஃபன் பண்ணிட்டு இருக்க முடியுமா? உனக்கு இங்கிலீஷ் பேச வரலைன்னா வராத விஷயத்த நீ பண்ணும்பொழுது அது காமெடி ஆகும். அதை பார்த்து மக்கள் என்டர்டெயின் ஆவாங்க. எஸ், கரெக்ட். கொஞ்சம் பேர் நம்மளோட அந்த கேவலமான இங்கிலீஷை பார்த்து திட்ட தான் செய்வாங்க. பட் நம்மளால என்டர்டெயின் ஆகிற சில பேர் இருக்காங்கல்ல, அவங்க போதும் நமக்கு, அவங்கள வச்சு நம்ம பொழப்பு ஓட்டிக்கலாம் அப்படின்னு ஒரு தரமான அட்வைஸை கொடுக்குறாரு. அதே மாதிரி வியானவும் ரம்யா ஜோவுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க. உன்ன மாதிரி ஃபீல்ட்லேருந்து வந்த ஒரு பர்சன் பிக் பாஸ்க்கு இப்போ சீரியல்லாம் நடிச்சிட்டு இருக்காங்க. காரு வீடுன்னு வாங்கி ரொம்ப பிரபலம் ஆயிட்டாங்க. எஸ், அவங்க யாரை சொல்றாங்கன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். தாமரை அக்காவை தான் சொல்றாங்க. தாமரையும் பிக் பாஸ்க்கு அந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சி மூலமா தான் வந்தாங்க. நான் இப்போ அவங்க ரேஞ்சே வேறையாயிடுச்சு. அதை தான் வந்துட்டு வியானா எக்ஸாம்பிளா ரம்யா ஜோக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை தான் விக்கல்ஸ் விக்ரமும் சொல்றாரு. நாம இன்னைக்கு நைட்டு ஒரு சின்ன டிராமா மாதிரி ஒன்று பண்ணுவோம். அதுல ஆங்கரிங் பார்ட் நீ தான் பண்ற, அதுவும் இங்கிலீஷ்ல பண்ற அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு ட்ரைனிங் வியானா அண்ட் சுபிக்ஷா தருவாங்க. அண்ட் இங்க நிறைய டேலண்டட் பர்சன் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கானா வினோத் அண்ணா கிட்டே போயிட்டு எனக்கு ஒரு பாட்டு சொல்லி தரீங்களான்னு கேட்டீங்கன்னா அவர் 8 மணி நேரம் கூட உட்காருவாரு. என்கிட்ட வந்து ஸ்டாண்ட் அப் காமெடி சொல்லி தரீங்களா, நான் 4 கணக்கா கூட உட்காருவேன். இது மட்டும் இல்லாம உன்னுடைய எதிரியா நீ நினைக்கிற திவாகர் அண்ணா, அவர்கிட்ட போய் நீ ஆக்டிங் கேட்டனா கூட அவர் கூட உனக்கு ஆக்டிங் சொல்லி தருவாருன்னு சொல்லவும் ரம்யா ஜோ, நம்மள மதிக்காதவங்க கிட்ட எதுவுமே கத்துக்க கூடாதுன்னா, இன்னைக்கு கூட நான் திவாகர் அண்ணா கிட்ட போயிட்டு அந்த நக்குன்னு சொல்ற வேர்ட் வந்து பெங்களூர்ல ரொம்ப காமனா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எல்லாரும் அது தப்புன்னு சொல்லவும் சரி நம்மளும் போய் சாரி கேட்கலான்னு நான் திவாகர் அண்ணா கிட்ட போய் நான் சாரி கேட்கறதுக்காக போனேன். அப்போ அவர் போமான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. என்னை நிக்க வச்சு கூட பேசல. அதனால நம்ம அந்த மாதிரி ஆட்கள் கிட்ட போய் நிக்க முடியாதுன்னு ரம்யா ஜோ சொல்றாங்க. ஸோ இன்னைக்கு நைட் பிக் பாஸ்ல ஒரு ஸ்கிட் நடக்க போகுது. அந்த ஸ்கிட்ல ரம்யா ஜோ ஆங்கரிங் பண்ண போறாங்க, அதுவும் இங்கிலீஷ்ல பண்ண போறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். பத்தினா உங்களுடைய கமெண்ட் என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியான அப்டேட்ஸ் பத்தி, லைவ் அப்டேட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறொரு வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.